Hello everyone, this is Divya and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்க போகுது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து I'm going to talk about the supplements and pills I took for my hair loss. எனக்கு ஒரு லாஸ்ட் 8 months-ஆக வந்து சரியான ஹேர் ஷேடிங் இருந்தது. ஹேர் ஷேடிங்னா எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 150லேருந்து ஒரு 250 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸாவது வெளியே வந்துடும். அந்த லெவலுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது ஹேர் ஷேடிங். அண்ட் இதுதான் இந்த காரணத்தினால தான் எனக்கு ஹேர் லாஸ் ஆச்சுங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு டயக்னாசிஸ் பண்ண முடியல. பிகாஸ் தேர் a lot of co-factors that were involved in it. கோஃபேக்டர்ஸ்னு நான் சொல்லும் போது லாஸ்ட் இயர் வந்து என்னோடய அப்பா தவறிட்டார். ஸோ அதில் இருந்த ட்ரௌமா அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1 month அப்புறமா ஐ ஜாயின்ட் an SMB கம்பெனி. SMB கம்பெனிங்கிற போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 40லேருந்து ஒரு 50 பேர் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ கார்ப்ரேட், பட் they were making 10 million in revenue per year. ஸோ நிறைய ஒர்க் லோடு இருக்கும், நைட் ஷிஃப்ட்ஸ் எடுக்கணும், நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், டே இன் அண்ட் டே அவுட். வந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் a lot of clients, இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். ஸோ அதனால நைட் ஷிஃப்ட் புல் பண்ணணும். நான் தூங்கவே வந்து மணி வந்து 2:30-3 ஆகிடும். நான் வந்து எல்லா வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து தூங்கத்தை பற்றி தூக்கம் அவசியம்னு பேசினாலுமே to earn money we have to sacrifice few things. ஸோ அதனால் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து I was doing a night shift and எனக்கு தூங்கவே நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஒரு 4-5 மணிக்கெலாம் எனக்கு முழிப்பு வந்துடும். பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஹை இன் கார்டிசால். என்னோடய உடம்பு பாடி எல்லாமே வந்து ஐ வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேம்ட். அண்ட் கார்டிசால் ஹையாக இருந்தது. அண்ட் இந்த நைட் ஷிஃப்ட்ஸு, இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து எனக்கு தைராய்ட் இம்பேலன்ஸும் கொடுத்துருச்சு. ஸோ தைராய்ட்லேயும் எனக்கு பிரச்சனை இருந்தது. அண்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் இதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹேர் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ட்ராமா, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்புறம் தைராய்டு, அப்படி இப்படி நிறைய, அப்புறம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஐ வாஸ் ஆல்சோ லோ இன் ஃபெரட்டின் அண்ட் அயன் அண்ட் விட்டமின் D3. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இதனால தான் அப்படின்னு கையை காமிச்சு ஒரு ரீசன் சொல்ல முடியாது. ஸோ ஹோலிஸ்டிக்காக ஹேர் லாஸை வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கு எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் இந்த சேஞ்சஸும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கொண்டு வந்தேன். அதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். லெட்ஸ் கெட் டு இட். ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டது பிளட் டெஸ்ட் தான். பிளட் டெஸ்ட்டில் என்னோடய நியூட்ரிஷன் லெவல் வந்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பேசிக்காக தைராய்டு டெஸ்ட் எடுத்தேன். TSH, ஃப்ரீ T3, ஃப்ரீ T4, அந்த கம்ப்ளீட் தைராய்டு பேனல் எடுத்துக்கிட்டேன். ஹேர் லாஸ்ன்னு வரும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட் வந்து இதுதான்: ஃபெரட்டின், அயன், விட்டமின் D3, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ், அந்த ESR, அப்புறம் இந்த CPR, அதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபெரட்டின், அயன், D3லாம் வந்து நியூட்ரிஷன் லெவல், அப்புறம் விட்டமின் B12. ஸோ பேசிக்காக வந்து இந்த இது எடுத்துட்டாலே வந்து நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நான் எடுத்தது வந்து தைராய்டு, விட்டமின் D3, விட்டமின் B12, கார்டிசால், அப்புறம் வந்து அயன், இவ்வளோ தான் நான் எடுத்தேன். அண்ட் அதுலேயே வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்னோடய அயன் வந்து, என்னோடய ஃபெரட்டின் வந்து 19 இருந்தது. அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபெரட்டின் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் அயனும் ஆப்வியஸாக கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அயன் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் விட்டமின் D3 வந்து இட் வாஸ் அரௌண்ட் 35 வந்து சஃபிஷியன்ட்டுங்கிற மாதிரி புக்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் 35 வந்து இஸ் நாட் தி ஆப்டிமல் லெவல். உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகணும், கொட்டின முடி திருப்பி வளரணும் அப்படின்னா விட்டமின் D3 வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 60லேருந்து ஒரு 80ஆவது இருக்கணும். அது வந்து விட்டமின் D3 டாக்ஸிசிட்டிலாம் இல்லை, அதுதான் வந்து ஆப்டிமல் லெவல். நமக்கு வந்து இந்த முட்டி வலி வர்றது, அடிக்கடி திடீர்னு போன் பெயின் வரதெல்லாம் வந்து இதனால தான். ஸோ விட்டமின் D3 வந்து உங்களுக்கு ஹை ஆப்டிமல் ஸ்டேட்டில் இருக்கணும். அயன் சொல்லிட்டேன், விட்டமின் D3 சொல்லிட்டேன், ஃபெரட்டின் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தைராய்டு வந்து எனக்கு வந்து இட் வாஸ் அரவுண்ட் லைக் 4.5 to 4.8 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல்சோ லைக் எலிவேட்டட். அதையும் நான் வந்து கம்மி பண்ணணும். அண்ட் ஐ வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி ப்ளோட்டட். என்ன, அதாவது ஹெல்த்தியாக நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அது வந்து உடம்பை வந்து அது என்ன சொல்கிறது, அப்சார்ப் ஆகுதா, அதை அக்செப்ட் பண்ணிக்குதாங்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் நான் வந்து எப்போவுமே ஐ ஆல்வேஸ் யூஸ் டு மேக் ஹெல்த்தி சாய்ஸஸ் when it comes to food. பட் இதெல்லாம் நான் சரி பண்ணதுக்கப்புறமா தான் நான் எடுத்துக்கிட்ட சாப்பாடு வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் சரி, என்னோடய ஹேர்லேயும் சரி, அது கொஞ்சம் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸை வந்து அதிகப்படுத்துறது, மூவ்மெண்ட்டு, ஒர்க் அவுட்டு, பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளோட உடம்புல, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து இட்ஸ் ஸ்டார்ட் ஷோயிங் ஆன் மை பாடி. ஸோ தட்ஸ் ஒன்.
ஸோ ஐ டிட் த பிளட் டெஸ்ட் அண்ட் ஐ காட் த நம்பர்ஸ். அடுத்த விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சது வந்து டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ், விசிட்டிங் அ டாக்டர் அண்ட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நான் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அயனுக்கு வந்து ஐ டோக் ஃபெரட்டின். ஃபெரட்டின்ங்கிறது இட்ஸ் மோர் லைக் அ கண்டெய்னர் ஃபார் அயன். அயன் வந்து நம்ம பாடியில், அயனோட சப்ளை வந்து நம்ம பாடியில் இருக்கிறதுக்கு இந்த ஃபெரட்டினுங்கிற ஒரு கண்டெய்னர், ஒரு வாட்டர் பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் பாட்டில் ஃபெரட்டின்னா அதுக்குள்ளே இருக்க வாட்டர் தான் வந்து அயன். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலே இல்லைன்னா உள்ள வாட்டர் வந்து எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஃபெரட்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபெரட்டினுக்கு வந்து நான் லிவோஜன் எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அயனுக்கு வந்து அயனுக்கும் நான் ஃபாலிக் ஆசிட்க்கும் சேர்த்த மாதிரி ஸ்பீட்ரால் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து அயன் அண்ட் ஃபெரட்டின், இது 2 நியூட்ரிஷனும் வந்து இது கவர் பண்ணிடும். அண்ட் விட்டமின் டிக்கு வந்து நான் வந்து விட்டமின் D3 வந்து டி ரைஸ் அப்படின்னு ஒரு கேப்சூல் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ரிப்புக்கு 4 கேப்சூல் வரும். அது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. நான் யூஸ்வலாக அது வீக்லி ட்வைஸ் அண்ட் சம்டைம்ஸ் நான் ரைஸ் கூட எடுத்துப்பேன். பிகாஸ் என்னோட விட்டமின் D3 அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு அது தேவைப்பட்டதுன்றதுனால நான் வந்து விட்டமின் D3 வந்து 60K யூனிட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து 2 வாட்டி வீக்லி எடுத்துப்பேன். ஸோ தட்ஸ் தேர். அண்ட் ஆல்சோ வந்து ஐ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த சன். மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் செசமி ஆயில் நல்லெண்ணெய் நல்லா வந்து கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சம் கை காலாம் தெரிகிற மாதிரி ஒரு 10 to 20 minutes வந்து நான் வந்து வெயிலில் வந்து உடம்பு காமிப்பேன். ஸோ ஐ யூஸ் டு டூ தேட். ஸோ விட்டமின் D3 வந்து இஸ் கவர்ட். நெக்ஸ்ட் வந்து மல்டி வைட்டமின் தான். மல்டி வைட்டமின் வந்து நம்மளோட மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு மல்டி வைட்டமின் இருக்குது. இது வந்து சைக்ளிக்கல் டேப்லெட் மாதிரி. ஸோ வீக்லி வந்து ஒரு 5-6 டேஸில் வந்து இந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு நாளுக்கு 2 டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளோட எல்லா நியூட்ரிஷனும் கவர் பண்ணிவிடும். ஸோ லைக் B12, B காம்ப்ளெக்ஸ், அயன், கால்சியம், ஃபெரட்டின் மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி வைட்டமின் தான். இது வந்து எனக்கு என்னோட நியூட்ரிஷனிஸ்ட், என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அதை சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து எய்தர் இந்த ஹேர் ஃபேக்ட் D3 எடுத்துப்பேன், இல்லைனா வந்து சைக்ளிஃபால் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைக்ளிஃபால் ஹெக்ஸா ஃபீமேல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு மல்டி வைட்டமின் இருக்குது ஹேர் க்ரோத்துக்காகவே. இல்லை அதை எடுத்துப்பேன். இது வந்து ரெண்டும் மாற்றி சம்டைம்ஸ் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் நான் எடுத்துக்காமலாம் அப்படியே விட்டுருவேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய ஃபுட் சாய்ஸஸ் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். நான் தினமும் வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு பர்சன். ஸோ எனக்கு மல்டி வைட்டமின்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்படலை. ஸோ மல்டி வைட்டமின்ஸ் இல்லை அப்படின்னா நான் யூஸ்வலாக சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சாம்பாரும் ஒரு அவரைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன்னா அது கூட ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு 3 முட்டையோ இல்லை 2 முட்டையோ, அதுக்கப்புறம் அதை எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் மில்க் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கரெக்டாக பேலன்ஸாக இருக்க மாதிரி தான் என்னோடய ஃபுட் பிளேட்டிங் இருக்கும். பட் இது அப்சார்ப் ஆகாததுனால தான் வந்து எனக்கு ஹேர் லாஸ் இருந்தது. அண்ட் என்னோடய க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிருச்சு. இந்த மல்டி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக அப்படியே ஷார்ட்டாக போயிடுமான்னு கேட்டால் கிடையாது. I'll tell you why. பிகாஸ் இந்த மல்டி வைட்டமின்ஸ்லாம் வந்து நான் ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே போட்டுட்ருந்தேன். ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு எந்த ரிசல்ட்ஸுமே இல்லை. பிகாஸ் நான் அப்போ அந்த டைமில் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சரியாமல் தூங்காமல் இருந்தேன், நிறைய ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை அப்பா இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் ஃபுட் வைஸில் வந்து ஐ வாஸ் ஈட்டிங் ஜங்க் இன் த சென்ஸ் பர்கர், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஜங்க்கு, பிரியாணி, தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு கண்ணமேனிக்கு தின்னுட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. பிகாஸ் நம்ம ஃபுட் வந்து கரெக்டாக நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கலன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் போட்டு ஒரு யூஸும் கிடையாது. இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். ஸோ eat your foods and eat the right foods and fruits. Make sure that உங்களோட பிளேட்டிங் வந்து கலர்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறைய கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐ குட் ஸ்டார்டட் சீயிங் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ போட்டோடனே வந்து விசிபிளாக ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக 3 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு பழம், ஒரு பனானா, ஒரு மாதுளம், பட்டர் மில்க், இளநீர் அந்த மாதிரி குடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் என்னடா இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த 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 எட்ஜ் ஆஃப் த தாட்டில் தான் வந்து இட் ஸ்டார்டட் ஷோயிங்.
it started showing me results. ஸோ அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தோடனே ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க. டு நாட் கிவ் அப் தேட் ஈஸிலி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமலாக ஒரு 3 monthஸ்க்காவது இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து போடுங்க. ஆல்சோ டோசேஜ் வந்து நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ கரெக்டான ஃபுட்ஸ் அண்ட் கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ். 3வது விஷயம் வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாத ஃபுட்ஸ் வந்து பாடியிலேருந்து எடுத்துறது. ஸோ பேசிக்காக அதை சாப்பிடாமல் இருக்கிறது. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்ற சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் வந்து கரெக்டாக அப்சர்வ் ஆகும். ஸோ தட்ஸ் தேர். 4வது வந்து இட்ஸ் லைக் அ சீக்ரெட் டிப்ஸ் தட் ஐ டூ ஃபார் மை ஹேர் க்ரோத். ஸோ பேசிக்காக நான் வந்து விட்டமின் D3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி ஹாவ் அ மெல்டட் கீ. ஸோ அது வந்து எடுத்துக்கும் போது அந்த ஃபேட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து அந்த விட்டமின் D3யோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிளாக் ஆகுதுன்னு தெரியல, அது நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் தேர். அதுக்கப்புறம் நான் வந்து டீ எடுத்துப்பேன், ஜிஞ்சர் டீ வந்து எடுத்துப்பேன். ஜிஞ்சர் டீ வந்து கட் இன்ஃப்ளமேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ஃப்ளமேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? எனக்கும் அந்த கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. I'll tell you that. ஸோ இன்ஃப்ளமேஷன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து கீழே விழுந்துடுறீங்களே, உங்களுக்கு வந்து அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்பட்ட உடனே ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே நம்ம பாடியில் இருக்க T செல்ஸ், இம்யூன் செல்ஸ், ஆன்டிபாடிஸ்லாம் வந்து அந்த காயத்தை சரி பண்ணுறது, அந்த ஊண்டை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ரிப்பேர் பண்ணும், ரெனியூ பண்ணும், செல்ஸ் புது செல்ஸ் க்ரியேட் பண்ணும், ரெனியூ பண்ணும். ஒரு வாரத்தில் அந்த காயம் வந்து சரியாயிடும் இல்லையா? இதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு காயம் பட்டு அது இன்ஃப்ளேம் ஆகியிருக்கு, நம்ம உடம்புல இருக்க T செல்ஸ் வந்து அதை வந்து ரிப்பேர் பண்ணுது. ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாதிரி வந்து ரிப்பேர் பண்ணுது. இதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம். ஆனால் இதுவே வந்து நம்ம உடம்புல ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாகவும், ஸோ பேத்தோஜன்ஸ் வழியாகவும், அதாவது பாக்டீரியா அண்ட் வைரஸ் வழியாகவும், மென்டலாகவும், ஸ்ட்ரெஸ் வழியாகவும் நமக்கு பாடியில் நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சாலட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த சாலடை வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணலை, அதில் ஏதோ ஒரு பேத்தோஜனோ இல்லை ஏதோ ஒரு புழுவோ ஒரு வைரஸோ ஏதோ இருக்குது. அது நீங்கள் அப்படியே சூடு பண்ணலைன்னா அந்த வைரஸ் வந்து சாகாது இல்லையா? அந்த பாக்டீரியா சாகாது. ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கும் போது அது வந்து உங்கள் உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன், ஏதோ ஒரு ஃபாரின் செல் வந்து உள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்டிபாடிஸ் போயிட்டு சண்டை போட்டு அதை வந்து கொண்டுரும். ஸோ தட்ஸ் ஒன் சார்ட் ஆஃப் அ இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ். ஸோ பாக்டீரியா வழியாக இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம காயப்படுறதுனால ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். 3வது வந்து பாடியில் நம்ம சாப்பிட்ற ஃபுட். இப்போ எனக்கு வந்து பரோட்டாவோ இல்லை மைதா ஃபுட்ஸோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஹைலி ப்ராசஸ்டான சாஸஸ்லாம் யூஸ் பண்ணி நான் எதனா ஒரு ஜங்கோ இல்லை சைட் ஸ்டார்டர்ஸ் மாதிரி எதனா சாப்பிட்றேன்னா அது நெக்ஸ்ட் டேவே இல்லை 2வது நாளே எனக்கு வந்து பாடியில் வந்து அதோட எஃபெக்ட் எனக்கு காமிச்சிரும். லைக் என்னோடய ஃபேஸில் ஆக்னே வரதோ இல்லை ரொம்ப பாடி ஹீட் கிளப்புறதோ அந்த மாதிரி எனக்கு எதனா ஒன்று காமிச்சிரும். ஸோ நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட கட்டுக்கும் செட் ஆகாத ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம உடம்பு போய் அது என்ன ஃபுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி சரி பண்ணலாம், அது வந்து எதுனா நம்ம கட்டுக்கு செட் ஆகாதா, இல்லை அது ஃபுட் ஸ்டொமக் அப்செட் கொடுக்குமா, அது என்னன்னு பார்த்து அது போய் சரி பண்ணும், அது ஹீல் பண்ணும் இல்லையா? அந்த ஹீலிங்கை வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து 3rd வே ஆஃப் இன்ஃப்ளமேஷன். 4th வே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம மென்டல் திங்கிங். நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடந்ததாக நம்ம யோசிச்சு அப்படி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே எதனா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருப்போம். தூக்கம் வராது, இப்படி பேசிருக்கலாம் அப்படி பேசிருக்கலாம், பிரேக்கப் நடந்தது, டிப்ரெஷனோ இல்லை பர்சனல் விஷயமோ மாதிரி எதனா ஒரு நம்ம விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்ல. நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம மூளை நடந்த மாதிரி யோசிச்சு அது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு நம்ம வந்து அப்படியே ஒரு பெரிய சினிமா உட்காந்து பார்க்குற மாதிரி நம்ம யோசிப்போம். அதெல்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் இன்ஃப்ளமேஷன் இன் யுவர் பாடி. பிகாஸ் ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் உங்களோட இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. பட் மென்டலாக நீங்கள் ஒரு வார் ஜோனில் இருப்பீங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரியும் இல்லை இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்டலாக யோசிக்கும் போது இட் பிகம்ஸ் அ ரியாலிட்டி ஃபார் யுவர் பாடி. அண்ட் அதை வந்து இட் வில் திங்க் தட் இட்ஸ் இன் அ ஹை ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட் அண்ட் அது வந்து இட் கிரியேட்ஸ் அன் இன்ஃப்ளமேஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் பாடிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், உங்களோட ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களோட மற்ற ஆர்கன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து தயாராக கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். உங்களோட ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஸோ பேசிக்கலாக இதுதான் இன்ஃப்ளமேஷன். So these are some of the supplements that I took for my hair loss.
வைட்டமின் D3, ஃபெரட்டின், அயன், அதுக்கப்புறம் வந்து தைராய்டுக்கு என்னோட சப்ளிமெண்ட், அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னது மல்டி வைட்டமின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ஸ்க்கு வந்து தயிர், அதுக்கப்புறம் பட்டர் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து கஞ்சி குடிக்கிறது. இவ்வளோ தான். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதுங்க ஹேர் லாஸ்க்கு வந்து இது செய்யணும் இதை சாப்பிடணும் அப்படின்லாம். பேசிக்காக நம்ம சின்ன வயசில் எதெல்லாம் சாப்பிட்டோமோ அதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஆனால் ப்ளஸ் ஜஸ்ட் ட்ரை டு கிவ் இட் சம் டைம். நம்ம பாடிக்கு வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி அதை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months டைம் அது கொடுங்க. கண்டிப்பாக இட் வில் டேக் 3 months டைம். நீங்கள் எவ்வளோ தான் வந்து 1 கிலோ ஜூஸை ஒரு நாளைக்கு வந்து குடித்தாலுமே இட்ஸ் நாட் கோனா ஷோ இன் யோர் ஃபேஸ் அண்ட் யோர் ஸ்கின். இட்ஸ் கோனா டேக் சம் டைம். ஸோ 3 months ஆஃப் டைம் கண்டிப்பாக கொடுங்க. ஈட் யுவர் ப்ரோட்டீன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 40 கிராம்லேருந்து 50 கிராம் ப்ரோட்டீனாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு மீல்லையும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்சைட்ஃபுல் டு யூ. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு கவர் இட். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் பிகாஸ் என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அது உங்களோட சப்போர்ட் எல்லாமே நடந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்கையும் உங்களோட காமெண்ட்ஸ்லையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லா காமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.